ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாபநாசம் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே உள்ள சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பாபநாசம் அப்படிங்கிற பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? பாபநாசம் அப்படின்னா பாவங்களை நீக்கும் இடம் அப்படின்னு அர்த்தங்க. புராணங்களின்படி இந்திரன் தன்னுடைய பாவங்களை நீக்க பாபநாசத்திற்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய பாவங்களை நீக்கியதால் பாபநாசம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும், இங்கு உள்ள சிவபெருமானுக்கு பாபநாச கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வடிவமைச்சதாகவும் சொல்றாங்க. இத்தகைய சிறப்புமிக்க பாபநாசம் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள அருவியின் பெயர்தான் அகஸ்தியர் அருவி. இந்த அருவியில் 25 அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் வழிகிறது. ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து குளிப்பதற்கு ஏற்ப தண்ணீர் வடிந்து கொண்டே இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அகஸ்தியர் அருவி அப்படின்னா என்னங்க, இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். திரளான கூட்டத்தினுடைய காரணமாட்டு சிவபெருமான் மற்றும் பார்வதியினுடைய திருமணத்தை பார்க்க முடியாமல் பேருக்கு இந்த அகஸ்தியர் முனிவருக்கு. அதனால அவர் வந்து ஒரு பார்வையை பெற பிரார்த்தனை செய்ததாக நம்பப்படுது. அவருடைய பக்தியினால சலனமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமண அலங்காரத்துல அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு அருள் பாலிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வரலாறு. அதனால இந்த இடம் பாபநாதர் என்றும் அழைக்கப்படுது. இந்த இடத்தின் புனித தன்மையும் இயற்கை காட்சியும் எப்போதும் விரும்பத்தக்கதாவே இருக்குதுங்க. வசீகரிக்கும் பசுமைக்கு மத்தியில அமைஞ்சிருக்கக்கூடிய கண்கவர் நீர்வீழ்ச்சி யாத்ரீகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் இடமாகவும் ஆக சிறந்த சுற்றுலா தலமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி பாபநாசம் நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருநெல்வேலியில இருந்து 51 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது. இங்குள்ள புனித நீர்ல நீராடுனா அனைத்து பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்படிப்பட்ட வசீகரிக்கக்கூடிய அழகுனாலையும் பார்ப்பதற்கு கண்கொள்ளை போகக்கூடிய அருவியினாலையினாலும் என்னவோ இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கு. இத்தகைய சிறப்புமிக்க பாபநாசத்துக்கு நீங்களும் டைம் கிடச்சுன்னா போய் குளிச்சுட்டு உங்களுடைய பாவங்களையும் நீக்கிட்டு வாங்க. பாபநாசம் அருவியில் குளிச்சதுக்கப்புறம் அது பக்கத்திலேயே உலகம்மன் உடனுறை சிவபெருமான் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவிக்கு பக்கத்திலேயே உலகம்மன் மற்றும் உடனுறை சிவபெருமான் கோயில் அமைஞ்சிருக்கு. பாபநாசத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே அருவியில் குளிச்சுட்டு இந்த உலகம்மன் உடனுறை சிவபெருமான் கோயிலுக்கும் போயிட்டு வராங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் இத்தகைய சிறப்புமிக்க பாபநாசத்துக்கு போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.